Hello friends, welcome to Amala Fashion. Length 22 inch, widthwise வந்து 10 inchல fold பண்ணி போட்டிருக்கேன். Crotch line வந்து 12 inch mark பண்ணிக்கோங்க. அங்க இருந்து உள்ளக்க வந்து உள் சைடு வந்துட்டு 1.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அங்க 1.5 inchல மேல இருந்து ஒரு பாக்ஸ் லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா? போட்டு அந்த curve லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ரவுண்ட் கிட்ட வந்துட்டு நான் வந்து 8 inch மார்க் பண்ணிட்டு இதை வந்து கிராஸா லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா? கிரான்ச் லைன்ல இருந்து ஆங்கிள் ரவுண்டுக்கு லைன் கனெக்ட் பண்ணி இதை வந்து ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பார்க்குற இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு 8 to 9 இயர்ஸ் பாப்பாக்கான மெஷர்மெண்ட் ஓகேங்களா? ஸோ நான் வேஸ்ட் பெல்ட் தனியா நான் எடுக்கல. ஸோ அதனால பேண்ட்லயே நான் ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு கிரான்ச் லைன் வந்து எக்ஸஸா எடுத்திருக்கேன் ஓகேங்களா? ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணா கிரான்ச் லைன் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடணும். பெல்ட் ஜாயின் பண்ணிடணும். அப்புறமா கீழே ஆங்கிள் ரவுண்டு ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பேண்ட் ரெடி ஆயிரும். ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து வரும் பாருங்க. அடுத்து வந்து டாப் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டாப் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். வித் வைஸ் வந்து 11 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்கும் ஷோல்டரும் வந்து 6.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். ஆம்கோலோட லென்த் வந்து 5 இன்ச் எடுத்துக்கிறேன். அது ஒரு எல் ஷேப்பில் லைன் போட்டுட்டு அந்த ஆம்கோல் கவ் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. குட்டீஸ்க்கெல்லாம் வந்துட்டு அந்த 1.25 இன்ச் 1.5 இன்ச் அந்த மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் சும்மாவே கவ் போட்டுக்கோங்க. நெக்கு வித்து வந்துட்டு நான் வந்து 4 இன்ச் எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச் லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நான் வந்து அதில் ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்துட்டு ஆம்கோலும் நம்ம ஸ்லீவும் ஆம்கோலும் நெக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்துட்டு வித் வைஸ் வந்து 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து 3 இன்ச் டவுன் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது ஒரு ரேண்டமாகவே நீங்கள் மார்க் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீல்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு மேலே வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இது வந்து 12 இன்ச் வந்து வித் வைஸில் போட்டிருக்கேன் ஓகேங்களா? கீழே ஃபோல்டிங்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கர்வா இருக்க லைன் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் அந்த ஆம்கோல் கிட்ட ஜாயின் பண்ணுவோம் ஓகேங்களா? கீழே வந்து ஃப்ளீட் ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்போம். அது ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். கீழே வந்துட்டு நம்ம டாப்பில் கீழே வந்துட்டு ரோப் வைக்கணும். அந்த ரோப்புக்காக வந்துட்டு நான் வந்து 6 இன்ச் வித் வைஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களோட பாடி பார்ட்டோட ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை விட 2 சைடும் எக்ஸஸாக 5 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் 10 இன்ச் கூட வைக்கலாம். எனக்கு 5 இன்ச் தான் ஃபேப்ரிக் எக்ஸஸாக இருந்தது. ஸோ அதனால் நான் 5 இன்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கேயுமே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 3 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஜாயின் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணோம். டாப் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு கிரான்ச் லைன் வந்து 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச்லேயே அந்த லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க ஓகேங்களா? இன்னொரு சைடும் அதேமாரி 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கிரான்ச் லைனில் இதுமாதிரி 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஓவர்லாக் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா? அடுத்து வந்து கீழே ஆங்கிள் ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? உங்களுக்கு நான் இங்கே பெரிய ஃபோல்டிங்கில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னா இப்போ நான் லென்த்து 22 இன்ச் வச்சேன்னா நீங்கள் ஒரு 25 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி 1.5 இன்ச்சில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அடுத்து இன்னொரு சைடும் ஆங்கிள் ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் இல்லாமல் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இல்லைன்னா ஆங்கிள் ரவுண்ட் கிட்ட அப் அண்ட் டவுன் வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா? இப்போ ஆங்கிள் ரவுண்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம கிரான்ச் லைனில் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பெல்ட்டுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்து 1.25 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? உங்களோட பெல்ட் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பெல்ட் 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணிட்டு பெல்ட்டோட வித்து 1.25 இன்ச் இருக்குது. அந்த 1.25 இன்ச்சில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்.
இல்ல நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்ல ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு, அடுத்து 1 1/4 இன்ச்ல ஃபோல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது தான், அந்த பெல்ட் ஸ்டிச் பண்ற இடம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வரும். இல்ல நீங்க எக்ஸஸா நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அது பயாஸ் மாரி இழுத்துக்கிட்டே வந்துரும். ஓகேங்களா? அந்த வேஸ்ட் லைன் கிட்ட சுருக்கம் வரும். ஸோ நீங்க கரெக்ட்டா 1/2 இன்ச் அப்புறம் 1 1/4 இன்ச். அது நீங்க ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, அது கிராஸா வந்துரும். நீங்க கரெக்ட்டா தைக்கிறீங்கன்னா, இந்த மாரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிக்கும்போது ஒரு 3 இன்ச் பிஃபோராவே லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. ஏன்னா, அந்த கேப் வழியா தான் எலாஸ்டிக் விடணும். ஓகேங்களா? இப்போ உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு இப்போ எவ்வளோ இருக்கோ அதோட -3 இன்ச் பண்ணிக்கோங்க. இதில வேஸ்ட் ரவுண்ட் வந்து 21 இன்ச். -3 இன்ச் பண்ணோம்னா 19 இன்ச் இருந்தது. அந்த 19 இன்ச்ல எலாஸ்டிக் நான் கட் பண்ணி எடுத்துட்டு, சேஃப்டி பின் போட்டு ஒரு சைடு நான் போட்டு இன்னொரு சைடு அத எடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ நான் அத எடுத்துட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். எலாஸ்டிக் வந்து உள்ளக்க அந்த ரவுண்ட் ஷேப்ல ஒரே மாரி இருக்கணும். கிராஸா வந்துரக்கூடாது. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. சேஃப்டி பின் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒண்ணு மேல ஒண்ணு இந்த எலாஸ்டிக் வச்சுட்டு, இது மேல வந்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்டிச் ஒரு 2, 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்டிச் பண்ணிட்டு த்ரெட்ட கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஹிப் கிட்ட இருக்கிற இடத்த வந்து நீங்க எலாஸ்டிக் வந்து இப்படி பிடிச்சு இழுத்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபேப்ரிக் வந்து எல்லாமே ஒரே ஈவனா வந்து அந்த சுருக்கம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரே இடத்துல அந்த சுருக்கம் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க இப்படி பிடிச்சு இழுத்து விட்டீங்கனாலே ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக்காவே ஈவனா வந்துரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கேப் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க. த்ரெட்ட கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கரெக்ட்டா சென்டர்ல எலாஸ்டிக்கோட சென்டர்ல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எதுக்குன்னா எலாஸ்டிக் வந்து அந்த பெரளாம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா, இந்த எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது 2 கையிலயுமே ஹோல்ட் பண்ணி இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த சைடு வந்து ஸ்டிச் பண்றத இழுக்கணும். இந்த சைடு ஸ்டிச் பண்ண விடுறதுக்கு இழுக்கணும். இந்த மாரி நீங்க இழுத்து புடிச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரே மாரி ஈவனா வரும். நீங்க நார்மலா எங்கேயுமே ஹோல்ட் பண்ணாம ஸ்டிச் பண்ணி பாருங்களேன். ஃபேப்ரிக் ஒரு இடத்துல மட்டும் எக்ஸஸா அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல அந்த கேதரிங் இல்லாமலே இருக்கும். ஸோ நீட்டா நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சஸ் 2 இதுவுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ரவுண்ட் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கீழ. ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த கிரான்ச் லைன் இருக்கு இல்லைங்களா? அது 2மே ஒரே இடத்துல மீட் ஆகணும். ஸோ அது முன்ன பின்ன போச்சுன்னா, நமக்கு வந்து பேண்ட் வந்து நீட்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே எத தச்சாலுமே இந்த கிரான்ச் லைன் வந்துட்டு நீட்டா இருக்கணும். ஒரே இடத்துல மீட் ஆகணும். அத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டு ஓவர்லாக் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு, நான் வந்து ரைட் சைட் டர்ன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரைட் சைடு டர்ன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஓவராலா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பேண்டோட ஃபைனல் லுக் இதுதான். அடுத்து வந்து டாப் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டாப்ல வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்ட ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதில ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க அதில ஒரு ஃபேப்ரிக் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு நம்மளோட நெக்லைன் இருக்கு இல்லைங்களா? அந்த நெக்லைன கரெக்ட்டா அந்த சென்டர்ல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 1 1/4 இன்ச்ல ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ ஃபேப்ரிக்க ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த ப்ளீட்டட் வந்து 2 சைடு ஈவனா வர மாரி நீங்க அத அயர்ன் பண்ணிக்கோங்க வச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வச்சு நீங்க அயர்ன் பண்ணிட்டு, இந்த 2 சைட்லயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, நம்ம ப்ளீட்டட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த நம்ம ஸ்லீவ் கட் பண்ணது போக மிச்சம் எனக்கு இவ்வளோ தான் ஃபேப்ரிக் இருந்தது. இத வந்துட்டு நான் இப்போ 3 இன்ச்ல இருக்கு. நான் அத வந்து 1 1/4 1 1/2 இன்ச் 1 1/2 இன்ச்ல ஃபோல்ட் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி சென்டர்ல ஒரு ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இதில ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு, இன்னொரு சைடு வந்து அந்த நம்ம சென்டர் பார்ட் உள்ளக்க வைக்கிறதுனால அங்க ஃபினிஷ் பண்ண தேவையில்ல. ஓவராலாவே இது 1/2 இன்ச்ல டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேப்ரிக்கோட விட்த் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ கொஞ்சம் குட்டியா நான் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த இடம் ப்ளீட்டட் வைக்கும்போது நீட்டாவே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ சென்டர் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதில ஒரு சைடுல மட்டும் வச்சு நம்ம வந்து இங்க ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே ட்ரெஸ்ல டைரக்ட்டா வச்சு ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணா, எனக்கு வந்து 2மே காட்டனுங்கிறனால அந்த ப்ளீட்டட் என்னால வைக்க முடியல. ஸோ அதனால வந்து நான் தனியா எடுத்து ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியா ஒரு இந்த ப்ளீட்டடே வந்து ஒரு 1/2 இன்ச்ல தான் இருக்கும். உள்ளக்க போற ஃபேப்ரிக் வந்து 1/2 இன்ச்ல தான் இருக்கும். ஸோ அந்த 1/2 இன்ச்லயே வச்சு நான் ஏன்னா எனக்கு ஃபேப்ரிக் இல்ல அவ்வளோதான் இருக்கு. ஸோ அதனால அதில என்ன பண்ண முடியுமோ அத நான் பண்றேன்.
அந்த 1/2 இன்ச்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு லாங் ஸ்டிச் போட்டு நீங்கள் ரஃபல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அது இன்னமும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நெக்லைன் கிட்ட வர ஃபேப்ரிக் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. ஏன்னா அது நெக்லைனோட நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் மேலே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இப்போ நம்ம ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சஸ் மேலே இப்போ அந்த ஃபேப்ரிக் இருக்கணும். ஓகேங்களா, நடுவில் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபேப்ரிக் வந்து இந்த ஸ்டிச்சஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஓவராலாக எனக்கு 1.5 மீட்டர் தான் யூஸ் ஆச்சு. ஆனால் இது வந்து வித் வைஸ் வந்து 55 இன்ச்சஸில் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு 1.5 மீட்டர்லேயே வந்துட்டு நான் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு சைடு வச்சுட்டோம், அதேமாதிரி இன்னொரு சைடும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் ஒரு ப்ளூ கலர் பட்டன் வச்சு கூட நீங்கள் வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும். அடுத்து வந்து பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸ்க்குலாம் நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு லாங் டாட் ஒன்று பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து எப்படி கை பிடிச்சி தூக்கணும் அது மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு அந்த இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த சைடு ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு சைடு அதேமாரி. ஏன்னா அந்த டாட்டோட லைன் வந்து 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சென்டர் டாட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். அடுத்து 2 டாட் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்த டாட் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம இதை ஃப்ரண்ட்டில் நம்ம டிசைன் பண்ணிட்டு கீழே வந்து பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணால் இன்னும் நம்ம நல்லாயிருக்கும். நம்ம அந்த நெக்கை வித்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் பேக் சைடும் இந்த டாட் பிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எல்லா சைடும் ஒரே மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் லைன் முடியணும். டாட் முடிகிற இடம் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் இது வந்து பேக் நெக்குன்னு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஒரு சைடு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடில் 1/2 இன்ச்னா அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ பயாஸ் வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு சைடு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக பயாஸை கட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு நீங்கள் நெக்லைன் சுற்றிக்கும் 1/4 இன்ச்சுனா அந்த 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த டாட் பிடிச்ச இடம் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் அந்த ஃப்ளாட்டாக இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணும்போது எப்படி ஃப்ளாட்டாக பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பயாஸை வந்து ராங் சைட் டர்ன் பண்ணி அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நெக்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த சைடு ஷோல்டரும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லுக் வந்து ஆக்சுவலாக பார்க்க நல்லா இருந்ததுங்க. இதில் பேக் சைடும் சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரே பிரிண்டடாக இருக்கிறனால அந்த இது உங்களுக்கு தெரியல. இதுவே பிளைன் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா கீழே, அதை மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு அந்த மேலே அந்த கர்வ் லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்துட்டு லாங் ஸ்டிச் நம்பர் 5ல் வச்சுட்டு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அந்த நூலை இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கேதரிங் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, அந்த கேதரிங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்லீவில் வச்சு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்லீவ் இப்போதைக்கு இல்லை எல்லா குட்டீஸ் ட்ரெஸ்லையுமே இதுதான் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ நானுமே அதனால் இந்த டாப்புக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதோ ஸ்லீவோட சென்டர் பார்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட சென்டர் பார்ட்டும் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த இது வந்து சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த கேதரிங் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர் இது மார்க் எடுத்துகிட்டு ஆம்கோல் இதுவும் கரெக்டாக சென்டரில் வச்சு எங்கே முடியுதோ அங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த நம்ம இது வச்சுருப்போம் இல்லைங்களா, கேதரிங் வச்சுருப்போம் இல்லைங்களா, லாங் ஸ்டிச் போட்டு இழுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு மேலேயே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர ஸ்டிச்சஸ் லைன் வரணும். ஓகேங்களா,
பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம அந்த கேதரிங் பண்ணும்போது உள்ள ஃபேப்ரிக் வந்து முன்ன பின்ன இப்படி வந்து இருக்கும். நம்ம அதை கரெக்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இல்லை நீங்கள் பாட்டா அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்லீவை டேர்ன் பண்ணும்போது அந்த ராங் சைட் ஃபேப்ரிக்கும் ரைட் சைடும் தெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஃபேப்ரிக் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு மேலே பயாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பயாஸ் வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி, ஸ்லீவ் வந்து ராங் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அந்த இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயே இந்த பயாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பயாஸை வச்சு நான் எப்படி ஸ்லீவ் நான் ஃபினிஷ் பண்ணுறனோ அதே மாதிரி தான் வந்துட்டு நெக் லைன்லையும் நான் ஃபினிஷ் பண்ணியிருந்திருப்பேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடம் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்தமாரி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் வந்து இந்தமாரி சிசர் கட் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம இந்தமாரி கிராஸாக கொடுத்து பாருங்கள். அந்த கர்வ் லைனில் நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் வரும். ஓகேங்களா? நாச்சஸ் போட்டுட்டு நம்ம லைனிங் பயாஸை வந்துட்டு ராங் சைடு டர்ன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வித்தில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இது மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ராங் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக பயாஸ் ஃபேப்ரிக் இருக்கும். அந்த பயாஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ராங் சைட் டர்ன் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் பயாஸை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் இந்த பயாஸை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ரெண்டு சைடும் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு ரோப் அட்டாச் பண்ணோம். அந்த ரோப் வந்து 3 பிட்டாக இருந்தது இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கீழே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது, அதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நம்ம டாப் எடுத்துக்கோங்க. டாப்பில் ஃபஸ்ட்டு 2 சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து வந்து சைடு ஜாயின் பண்ணோம். ஓகேங்களா? சைடு ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இன்னொரு சைடு மட்டும் கீழேருந்து ஒரு 2.5 இன்ச் உள்ள வந்து ஸ்டிச்சஸ் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எதுக்குன்னா அந்த கேப்பில் தான் நம்ம ரோப் வந்து கட்டணும். அதுக்காக நம்ம சுடிதாருக்குலாம் வந்து ஸ்லீட் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கீழேருந்து ஒரு 2.5 இன்ச்சில் லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இப்போ எப்படி நான் ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹார்ம் கோல் ரவுண்ட் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஹார்ம் கோல் கிட்ட கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் நம்ம யூஸ் பண்ண அங்கே ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிரும். ஸோ அதனால் லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கீழேருந்து ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச்சில் கூட அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு வந்து இப்போ இதை டேர்ன் பண்ணால் கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே வந்து ஸ்லீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போடுங்க. லாக் ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்லீட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து ரோப்பு வந்து இது டாப்போட அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரோப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் 2 சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டரில் வந்து இதுமாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 சைடு கார்னரும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு சைடு தான் இதில் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸ்டிச் பண்ணும்போது எண்டில் இன்னொரு சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணுங்கிறத நான் காமிச்சிருப்பேன். பட் ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி 2 சைடு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ரோப்போட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம டாப்பில் வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா சைடில், அதையும் நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட்டும் டாப்போட ஒரு சைடு ஸ்டிச் பண்ணதும் இது ரெண்டும் தான் மிட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே டாப் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து ரைட் சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா ரைட் சைடு வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். ஸோ அதனால் ரைட் சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரோப்பில். சென்டரில் டாப் இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக அந்த 1/2 இன்ச் இது ரெண்டுமே ஒரே இடத்துல மீட் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கீழே இருக்கிற ஃபேப்ரிக் வந்து கம்மியாகவும் மேலே எக்ஸஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கீழே ஓப்பனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபினிஷிங்கில் அப்படியே உள்ளக்க ராங் சைடு ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஸ்டிச் பண்ணி இங்கேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஹாஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னொரு ஹாஃப் வந்து ஸ்டிச் பண்ண இன்னொரு ஹாஃபும் இதே மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாப் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு 1/2 இன்ச் இப்படி அந்த அந்த நம்ம ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. எங்கன்னா நீங்கள் எக்ஸஸாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோப் வந்து நீட்டாக கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க. அவ்வளோதான், டாப்போட ஃபைனல் லுக் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.